Good morning, viewers. Today we have given the question paper of the second revision test conducted yesterday evening. நேற்று மாலை நடந்த இரண்டாம் திருப்புதல் தேர்வுடைய கேள்வித்தாள் இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர்லாம் அப்படியே பார்த்துங்க. ஸ்னாப்டு அப்படின்னா கட்டு, உடைந்தது அல்லது முறிந்ததுங்கிற அர்த்தத்தில் வரும். ஆன்டிபதி அப்படின்னா வெறுப்பு, ஸ்ட்ராங் டிஸ்லைக், அனாயன்ஸ். ரெப்ளனிஷ்னா அவங்களுக்கு தீர்ந்து போயிட்டுனா அதை போட்டு ரெப்புறது. ரீஃபில், இப்போ பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை நம்ம போட்டு திருப்பி ரெப்புறோம். அது மாதிரி நம்ம அந்த சமுதாயம் கொடுத்து அந்த செல்வத்தை எடுத்து செலவழிக்கும் போது திருப்பி அதை போட்டு நம்ம ஃபில்லப் பண்ணணும். இது வந்து கான்வகேஷன் அட்ரஸில் வருது. ஆன்டனிம்ஸ்: கன்சோல்டுன்னா ஆறுதல் படுத்துதல், ஆப்போசிட் கிரிட்டிசைஸ்டு. பாண்டரிங்னா திங்கிங், ஆப்போசிட் ஃபர்கெட்டிங் மறக்கிறது. வெனரபிள்னால் மதிக்கத்தக்க, ஆப்போசிட் டிஸ்ஆனரபிள். பிபிஓனா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்குங்க. பூமியை பற்றி படிக்கிறது ஜியாலஜிஸ்ட், மண்ணியல். சிம்பன்சி ஷார்ட் ஃபார்ம் சிம்பு. டெட்ராசிலபிக் வேர்டு மிஸ்டேக்கன். அப்ரூவல். கேன்சலுக்கு கால்ட் ஆஃப். புட் ஆஃப்னா தள்ளி போடுறது. கால் ஆனா விசிட்டட். எக்ஸ்பார்ட்டியா டிசிஷன், ஒன் சைடட் டிசிஷன். நல்லா பார்த்துக்குங்க. How can you say to me I am a king? These are the lines taken from the poem Holocron, taken from the play Richard II, written by William Shakespeare. நீங்கள் எவ்வாறு சொல்லலாம் நான் ஒரு மன்னன் என்று அப்படின்னு ரிச்சர்ட் II சொல்கிறாரு. என்னுடைய சக்திகளெல்லாம் பறிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஆம் ஜஸ்ட் கிளாட். 32. இது கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர், ரிட்டன் பை ஆக்டன் நாஷ். நான் வந்து ஐ ஆம் ஜஸ்ட் அஸ் கிளாட் ஆஸ் கேன் பி. கிளாட்னா ஹாப்பி. நான் வந்து அத்லட்டாக விரும்பவில்லை, நான் வந்து பார்வையாளனாகவே இருக்க விரும்புகிறேன், அதுவே எனக்கு சந்தோஷம். தட் இஸ் ஹாப்பினஸ். ஐ எம் கிளாட் அப்படின்னா ஹாப்பினஸ். இது ஏன் இப்படி சொல்கிறாங்களோ, வயலன்ஸ் இன் த ப்ளே. விளையாட்டில் வயலன்ஸ், வன்முறை இருக்கிறதுனால தெர் இஸ் நோ ஃபேர் ப்ளே, அதனால அப்படி சொல்கிறாங்க. He is broken every human law, he breaks the law of gravity. Then these lines are taken from the poem The Macavity, A Mystery Cat, written by T.S. Eliot. He has broken every human law. மனிதனுடைய சட்டத்தை எல்லாவற்றையும் அதை மீறி விட்டது. He breaks the law of gravity அப்படின்னா புவியீர்ப்பு விசையை மீறி அதை அப்படியே அந்தரத்தில் பேலன்ஸ் பண்ணுமா. ஃபக்கீர் அப்படின்னா ஒரு சாது, ஒரு சாமியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே காற்றில் அப்படியே மிதந்து காட்டுவாங்களாம், பேலன்ஸ் பண்ணுவாங்களாம். இந்த பூனை அதே மிஞ்சிடுச்சா. இட் இஸ் கால்டு எக்ஸாஜரேஷன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டால் எக்ஸாஜரேஷன்னா அதிகப்படுத்தி சொல்கிறது. EXAGGERA. எக்ஸாஜரேஷன்னா எதையும் அதிகப்படுத்தி சொல்கிறது. டயலாக் ரைட்டிங். சப்ளிமெண்டரியில் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டிருக்காங்க, ஸ்டீஃபன் லிக்கா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு போயமும் மெக்காவிட்டி த மிஸ்டரி கேட்டுன்னு கேட்டிருக்காங்க. கிராமரில் இந்த மே காட் பிளஸ் யூ வித் ஹாப்பினஸ், இது ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான். இது டயலாக் ரைட்டிங்கில் ரேகா ஆஸ்ட் பிரேமா what she like to have. Reka asked Prema what she liked to have, tea or coffee. Prema replied that she preferred coffee to tea. அவ்வளோதான். மே காட் பிளஸ் யூ, இது ஆக்டிவ் வாய்ஸு. அப்படின்னா
மே யூ பி பிளஸ்ட் வித் ஹாப்பினஸ், பேசிவ் வாய்ஸ். அதாவது சப்ஜெக்ட் மேலே வந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ், ஆப்ஜெக்ட் மேலே வந்ததுன்னா பேசிவ் வாய்ஸ். உதாரணமாக லதா ரோட் ஏ லெட்டர், அது ஆக்டிவ் வாய்ஸ். தி லெட்டர் வாஸ் ரிட்டன் பை லதா அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸாக எப்படி நம்பிக்கிறதுனா, ஒரு செயல்